ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் அஸ் யூ திங்க். நத்திங் வில் ஹேப்பன் அஸ் யூ திங்க். நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னா எதுவுமே நடக்காது, எதுவும் நடக்காது. ஆஸ் யூ திங்க், நீ நினைக்கிற மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இதுவே நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் ஹேப்பன்ட் அஸ் யூ தாட். நத்திங் ஹேப்பன்ட் அஸ் யூ தாட். நத்திங் ஹேப்பன்ட் அப்படின்னா எதுவுமே நடக்கலை. அஸ் யூ தாட், நீ நினச்ச மாதிரி, நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. நத்திங் ஹேப்பன்ட் அஸ் யூ தாட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குமா. நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் எவ்ரிதிங் ஹேப்பன் அஸ் ஐ திங்க். வில் எவ்ரிதிங் ஹேப்பன் அஸ் ஐ திங்க். வில் எவ்ரிதிங் ஹேப்பன், எல்லாமே நடக்குமா. ஆஸ் ஐ திங்க், நான் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா. வில் எவ்ரிதிங் ஹேப்பன் அஸ் ஐ திங்க். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்ன நடக்கும்னு உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்ன நடக்கும்னு உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அது மாதிரி நடக்க போகுது, உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't even imagine what will happen. You can't even imagine what will happen. You can't even imagine. Imagine அப்படின்னா கற்பனை பண்ணுறது. ஸோ you can't even imagine அப்படின்னா உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது. What will happen, என்ன நடக்கும்னு, என்ன நடக்கும்னு உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது. You can't even imagine what will happen. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கற்பனை கூட பண்ணினதில்லை. நான் இதை கற்பனை கூட பண்ணினதில்லை, நான் இதை கற்பனையில் கூட நினச்சதில்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் ஈவன் இமேஜின் திஸ். ஐ டிடன்ட் ஈவன் இமேஜின் திஸ். ஐ டிடன்ட் ஈவன் இமேஜின் அப்படின்னா நான் கற்பனை கூட பண்ணலை. திஸ், நான் இதை கற்பனை கூட பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாட்டை சூடுபடுத்தி சாப்பிடு. சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிடு. ஸோ சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை சூடு பண்ணி சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வார்ம் அப் த ஃபுட் அண்ட் ஈட். வார்ம் அப் த ஃபுட் அண்ட் ஈட். வார்ம் அப் த ஃபுட் அப்படின்னா வார்ம் அப் அப்படின்னா சூடுபடுத்துறது. ஓகேவா? சூடு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வார்ம் அப். த ஃபுட் சாப்பாட்டை, அண்ட் ஈட் சாப்பிடு. சாப்பாட்டை சூடுபடுத்தி சாப்பிடு. வார்ம் அப் த ஃபுட் அண்ட் ஈட். ஸோ இதுவே நீ சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வார்ம்ட் அப் த ஃபுட் அண்ட் ஏட் அஸ் யூ செட். ஐ வார்ம்ட் அப் த ஃபுட் அண்ட் ஏட் அஸ் யூ செட். ஐ வார்ம்ட் அப் த ஃபுட் அப்படின்னா நான் சாப்பாட்டை சூடு பண்ணேன். வார்ம்ட் அப் அப்படின்னா சூடு பண்ணுறது. ஓகேவா? வார்ம் அப் அப்படின்னா சூடு பண்ணுறது. வார்ம்ட் அப்படின்னா பாஸ்ட்டில். ஸோ ஐ வார்ம்ட் அப் த ஃபுட், நான் சாப்பாட்டை சூடு பண்ணினேன். அண்ட் ஏட். ஏட்னா ஈட்னா சாப்பிட்றது. ஈட்டோட பாஸ்டன்ஸ் ஏட். ஸோ ஐ ஏட் அப்படின்னா நான் சூடுபடுத்தி சாப்பிட்டேன். ஆஸ் யூ செட், நீ சொன்ன மாதிரி, நீ சொன்ன மாதிரி நான் சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டேன். ஐ வார்ம்ட் அப் த ஃபுட் அண்ட் ஏட் அஸ் யூ செட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்திருக்கான். இவன் எனக்கு உதவி பண்ண வந்திருக்கான். இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்? இவனை தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இவன் எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கான், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஹாஸ் கம் டு ஹெல்ப் மீ. ஹி ஹாஸ் கம் டு ஹெல்ப் மீ. டு ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி பண்ணுறதுக்கு. ஹி ஹேஸ் கம் அப்படின்னா அவன் வந்து இருக்கிறான். ஸோ அந்த இருக்கிறான், வந்து இருக்கிறான்ங்கிறதுக்கு தான் நம்ம ஹேவ், ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஹீங்கிறதுனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி ஹேஸ் கம், அவன் வந்திருக்கான். எதுக்கு? டு ஹெல்ப் மீ. டு ஹெல்ப், உதவி பண்ணுறதுக்கு. மீ, எனக்கு, எனக்கு உதவி பண்ண வந்திருக்கான். ஹி ஹாஸ் கம் டு ஹெல்ப் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் உனக்கு உதவி பண்ண வருவானா. இவன் உனக்கு உதவி பண்ண வருவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Will he come to help you? Will he come to help you? Will he come? இவன் வருவானா? To help you. உனக்கு உதவி பண்ணுறதுக்கு. உனக்கு உதவி பண்ண இவன் வருவானா? Will he come to help you? இதுவே இவன் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வரலை. இவன் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக இங்கே வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவன் வேறு விஷயமா இங்கே வந்திருக்கான். உனக்கு உதவி பண்ணுறதுக்காக இவன் இங்கே வரல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், ஒவ்வொருவரும், எல்லோரும். இஸ் டாக்கிங் பேசிகிட்ருக்காங்க. அபவுட் திஸ் இதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். ஸோ இதுவே நான் வந்தப்போ எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்தப்போ எல்லாரும் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் வென் ஐ கேம். எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் when I came. Everyone was talking about this. எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்காங்கன்னா இஸ்ஸு. ஸோ பேசிட்டு இருந்தாங்க பாஸ்டில் சொல்கிறோம். அதனால் வாஸ் டாக்கிங். எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. when I came, நான் வந்தப்போ எல்லோரும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவன் மேலே சந்தேகமே பட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know very well that he wouldn't have done any mistake. I know very well that he wouldn't have done any mistake. எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு I know very well. எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ எனக்கு தெரியும். வெரி வெல் ரொம்ப நல்லா, எனக்கு நல்லா தெரியும். என்னது? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு. எந்த தவறும், எனி மிஸ்டேக். ஹீ வுடன்ட் ஹாவ் டன், அவன் பண்ணியிருக்க மாட்டான். ஹீ வுடன்ட் ஹாவ் டன், அவன் பண்ணியிருக்க மாட்டான். ஐ நோ வெரி வெல் தட் ஹீ வுடன்ட் ஹாவ் டன் எனி மிஸ்டேக். ஐ நோ வெரி வெல் எனக்கு நல்லா தெரியும். தட் ஹீ வுடன்ட் ஹாவ் டன், அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு. என்னது? எந்த தப்பும், எனி மிஸ்டேக். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான். எனக்கு அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ வெரி வெல் தட் ஹீ வுட் ஹாவ் டன் சம்திங். ஐ நோ வெரி வெல் தட் ஹீ வுட் ஹாவ் டன் சம்திங். ஐ நோ வெரி வெல் எனக்கு நல்லா தெரியும். தட் ஹீ வுட் ஹாவ் டன் சம்திங், அவன் ஏதோ பண்ணியிருப்பான்னு. அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு. ஏதோ சம்திங். ஹீ வுட் ஹாவ் டன், அவன் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அங்கே என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are sitting here without knowing anything. We are sitting here without knowing anything. We are sitting here. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். Without knowing anything. எதுவுமே தெரியாமல். Without knowing. without knowing அப்படின்னா தெரியாமல். Without knowing anything அப்படின்னா எதுவுமே தெரியாமல். We are sitting here. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், ஓகேவா? ஸோ இதுவே எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were sitting there without knowing anything. We were sitting there without knowing anything. We were sitting there. நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். Without knowing anything. எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம், ஓகேவா? ஸோ இதுவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were sitting there without knowing what happened. We were sitting there without knowing what happened. We were sitting there. நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். Without knowing what happened. Without knowing அப்படின்னா தெரியாமல். என்ன தெரியாமல்? What happened. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம், ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை வேணும்னே பண்ணலை. நான் இதை வேணும்னே பண்ணலை, எனக்கே தெரியாமல் இது நடந்துடுச்சு, நான் இதை வேணும்னே பண்ணலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't do it on purpose. I didn't do it on purpose. I didn't do it. நான் இதை பண்ணலை. On purpose. வேணும்னே, நான் வேணும்னே இதை பண்ணலை. I didn't do it on purpose. இப்போ இதை கொஷினாக கேட்கணும். நீ இதை வேணும்னே பண்ணினியா? நீ இதை வேணும்னே பண்ணினியான்னு கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் கூட அதுக்கு அப்புறம்தான் வந்தான். அவன் கூட அதுக்கு அப்புறம்தான் வந்தான். அதுவரை யாருமே இல்லை. அவன் கூட அதுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டிய அவன் கூட அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even he came after that. Even he came after that. Even he came. அவன் கூட வந்தான். After that. அதுக்கு அப்புறம் தான் அவன் கூட வந்தான். Even he came after that. So next one. இவனை தவிர அதை வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவனை தவிர அதை வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one would have done this except him. No one would have done this except him. No one would have done அப்படின்னா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. Except him. இவனை தவிர யாரும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. No one would have done this except him. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything happened just 2 days before. Everything happened just 2 days before. Everything happened. எல்லாமே நடந்துச்சு. எப்போ? just 2 days before. 2 நாளைக்கு முன்னாடி தான். அந்த தானுக்கு தான் இங்கே just யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ everything happened just 2 days before. ஸோ நெக்ஸ்ட் ஒன். எல்லாமே 2 நாளைக்கு அப்புறம் நடக்கும். எல்லாமே 2 நாளைக்கு அப்புறம் நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything will happen 2 days later. Everything will happen 2 days later. Everything will happen. எல்லாமே நடக்கும். 2 days later. 2 நாளைக்கு அப்புறம். 2 நாளைக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும். Everything will happen 2 days later. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்லா சொல்லி தந்திருக்காங்க. உன்னை நல்லா சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your parents have taught you well. Your parents have taught you well. Your parents அப்படின்னா உன்னோட அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மாவை சேர்த்து நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே உங்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லணும்னா your grandparents. ஓகேவா. Your parents have taught you well. Have taught அப்படின்னா teach அப்படின்னா சொல்லித்தரது. வளர்த்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்புறம் என்ன நம்ம பண்ணணும்? have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். டீச்சோட தேர்ட் ஃபார்ம் தாட். ஓகேவா. டீச் டாட். ஓகேவா. ஸோ your parents have taught you well. நல்லா உனக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அந்த திறமை இருக்குது. உனக்கு அந்த திறமை இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have that talent. You have that talent. You have உனக்கு இருக்குது, உன்கிட்ட இருக்குது. that talent அந்த திறமை. talent அப்படின்னா திறமை. You have that talent. உனக்கு அந்த திறமை இருக்குது. ஓகேவா. ஸோ இதுவே அவனுக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் அவன் அதை பயன்படுத்த மாட்றான். அவனுக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் அவன் அதை பயன்படுத்த மாட்றான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has that talent, but he is not using it. He has that talent, but he is not using it. He has that talent. அவனுக்கு அந்த திறமை இருக்குது, பட் ஆனால் he is not using. அவன் அதை பயன்படுத்துறது இல்லை. யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறது. he is not using it. இதை அவன் அதை பயன்படுத்துறது இல்லை. he has that talent, but he is not using it. So next one. நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்.
நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I told you not to come here. I told you not to come here. I told you, நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? not to come here, இங்கே வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். I told you not to come here. இதுவே நான் அவனை அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will definitely take good care of you. He will definitely take good care of you. He will definitely take good care அப்படின்னா அவன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். ஆஃப் யூ ஒன்று, ஓகேவா? கண்டிப்பாக அப்படின்னா டெஃபினெட்லி. He will take good care of you அப்படின்னா அவன் நல்லா பார்த்துப்பான். அவன் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். He will definitely take good care of you, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் இங்கே இருக்கணுமா? நாங்களாம் போகலாமா, இல்லை எல்லாரும் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஷுட் எவ்ரி ஒன் பி ஹியர். எல்லாரும் இங்கே இருக்கணுமா? ஷுட் எவ்ரி ஒன் பி, எல்லாரும் இருக்கணுமா, ஹியர் இங்கே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்துக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, no one eats at this time. அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. at this time, இந்த நேரத்துக்கு, ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.